ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே நாங்கள் கிளம்பியிருக்கோம்னா முருகர் கோவிலுக்கு தாங்க. அதனால நாங்கள் கிளம்பியிருக்கோம். அப்புறம் நாங்கள் அழகாக பொட்டுனா வச்சுருக்கோம். இதுக்கு பொட்டுனா வச்சதில்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு பொட்டு வச்சு கோவில் போக போகிறோம். நாங்கள் தம்சம் பொட்டு வாங்க நடக்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது முருகர் கோவில். நாங்கள் நடந்தே போவோம். நடந்து போயிட்டு அங்கே மினி பஸ் பிடிச்சி போவோம். பாதி தூரம் நடந்து வந்துவிட்டோம். இப்போ வந்து மினி பஸ் ஏறுவேன். ஆனால் அது நான் கொஞ்சம் காட்டிருக்க மாட்டேன். அப்புறமா டிக்கெட் நான் எடுத்து இறங்கி போக சொல்லி டிக்கெட் எடுத்துருப்பேன். அப்புறமா கோவிலில் வந்துட்டு செருப்புலாம் ஊற்றிட்டு நடந்து போயின்னு இருக்கோம். நடந்து பாதி தூரம் நடந்து போயின்னு இருப்போம். நாங்கள் பாருங்கள், அவ்வளோ கூட்டமே இல்லை. இந்த வாரம் தான் கூட்டமே இல்லாமல் இருக்குது இந்த கோவிலில். ஒரு 4 மணிக்கு போயிருப்பேன். அதனால தான் அங்கே கூட்டமே இல்லை. 5 மணிக்குனா போனால் செம்ம கூட்டமாக இருக்கும். அது ஏன்னு தெரியல எனக்கு. வெயில் கம்மியாக சொல்ல போகலான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்போ கூட்டமே இல்லை. எல்லாருமே என்ன மாதிரி நினைப்பாங்க போல். அதனால தான் சில பேர் வந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில். ஆனால் அதை நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். நடக்கிறேன் எல்லாம் வழி ஃபுல்லாக எல்லாம் வந்து கேட்குறாங்க, விளக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து வாங்கிக்கிறேன் மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். ஆனால் திருப்பி இந்த சைடு நான் வரவே இல்லை. நான் நடந்து போக சொல்லலைன்னா ஒரு ஆன்ட்டி முன்னாடி வராங்க. நான் பண்ணுறதே தெரியல. நான் வந்து அவங்க பின்னாடி வந்து வீடியோ எடுத்துகிறேன்னு நினச்சிட்டு அவங்க நினச்சிருப்பாங்களாம் எனக்கு தோணுது. நானும் சைடாக போகிறேன், திருப்பி முன்னாடி வராங்க. என்ன பண்ணுறது தெரியுது பாருங்கள். திருப்பி நிற்கிறாங்க. சரி, அவங்க பின்னாடியே போனால் வழி நின்றுட்டாங்க. அந்த எடுக்கல வீடியோ. அங்கேனா செம்ம குப்பைங்க. இங்கே இந்த கோவிலை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்களா கூட தெரியல, அவ்வளோ குப்பை. ஆனால் நாங்கள் போகிற வழியாக பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது. அப்புறமா ஃபுல்லாக காலியாக இருந்தது. நான் போக சொல்ல ஒரு பாட்டி வந்து நடுவில் பூந்து போனாங்க. அது என்ன தெரியல. இது பாருங்கள், முன்னாடி போகிறாங்க பாருங்கள். அப்போ நான் போக சொல்லனா ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே போயினோன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இருங்க, ஃபுல்லாக காட்டுறேன் இருங்க. போக போக காலியாக இருக்கா. நானே ஆச்சரியமாக பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த கோவில் இது காலியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. என்னோடய சின்ன வயசில் தான் செம்ம காலியாக இருக்கும். இங்கே 1-2 விளக்கு வச்சுக்கின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் ஃபுல்லாக விளக்கு கடை தான் இருக்குது. விளக்கு கடை, மாலை கடை. இதோ லைன் கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். அவள் தாங்க சாமியை பார்த்துட்டு திருநூறு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போக